இது எல்லாத்துக்கும் முதல்ல ஒரு ஜோக் இருக்கு. அந்த ஜோக்குக்கும் ட்ரம்புக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்காங்கிறத பார்த்து கட்டாயமா சொல்லிட்டு போங்களா. ஒரு ஊர்ல ஒரு ஆள் பெரிய சண்டியனாம். அவர் வந்துக்கிட்டு இந்த ஊர்ல இருக்கிற எல்லாரையுமே சண்டித்தனம் காட்டி நல்லா விரட்டி வச்சிருந்தாராம். ஒரு நாள் ஊருக்கு புதுசா வந்த ஒருத்தனுக்கு இவர் பெரிய சண்டியனுங்கிறதெல்லாம் தெரியா. இப்ப இந்த ஊர் சண்டியன் அந்த ஊருக்கு புதுசா வந்தவனுக்கிட்ட போய் இந்த அறப்படிச்ச கதையெல்லாம் கலைச்சிக்கிட்டு அப்படியே நிக்கக்குள்ள அரைஞ்சி உதைச்சி கீழே உளுத்தாட்டி போட்டு மேலே ஏறி குந்தி மூஞ்சிட்டு நல்லா இட்டி கண்டு இடிச்சுக்கிட்டு இருந்தாலாம். இப்போ இந்த ஊர் சண்டியனுக்கு அடி விழுகிறதையெல்லாம் அந்த ஊர் ஆக்கள் எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்கிறத கண்டு அந்த ஊர் சண்டியன் அதை சமாளிக்கிறதுக்கு என்ன சொன்னாராமண்டா, நீ அடிக்கிற சரிதான், ஆனா நீ அடிக்கிற ஒவ்வொரு அடியில ஏதாவது ஒரு அடி என்ற கண்ணில் பட்டுச்சாமண்டா ஒழுமி தெருவுன்னா உனக்கு சாப்பாடுன்றாராம். இதே போலதான் ட்ரம்ப் இப்ப கொடுத்துக்கிட்டு இருக்கிற இந்த நிபந்தனை எல்லாம். இப்ப வாங்க விஷயத்துக்குள்ள போவோம். கடைசியில சொல்லுங்க இதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இருக்காங்கிறத. ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில நடக்க போற இந்த 60 நாள் பேச்சுவார்த்தை மத்திய கிழக்கு அரசியலுக்கு மிக மிக முக்கியமான ஒரு நிகழ்வா இப்ப பார்க்கப்படுது. இது வெறும் பேச்சுவார்த்தையா மட்டும் இல்லாம அணுசக்தி திட்டம், பொருளாதார தடைகள், எண்ணெய் ஏற்றுமதி, பிராந்திய பாதுகாப்பு மற்றும் உலக எரிசக்தி சந்தை போன்ற பல காரணிகளை உள்ளடக்கினதா தான் இந்த விஷயம் இருக்கு. இப்ப ஈரான் என்ன சொல்றாங்கண்டா, இந்த விஷயம் அதாவது இந்த ஒப்பந்தம் நடக்கிறதுக்கான காரணம் என்ன என்கிறத முதல்ல இந்த உலக நாடுகள் புரிஞ்சுக்கணும். இது ஈரான் தொடர்ந்தேச்சிய அமெரிக்காவுக்கு கொடுத்த எதிர்ப்பையும் ஈரான் உறுதியான ராணுவ மற்றும் அரசியல் பலத்தையும் எதிர்கொள்ள இயலாத அமெரிக்காவால வேற வழியே இல்லாம உருவாக்கப்பட்டதுதான் இந்த பேச்சுவார்த்தைங்கிறது சொல்றாரு ஈரான் பாராளுமன்ற தலைவர் முகமது பகீர் கலிபாப். இந்த கருத்து எந்த அளவுக்கு உண்மை என்கிறத விளங்கிக்கணும்டா பின்னால நாம பேச போற இந்த விஷயங்களை வச்சு விளங்கிக்கலாம். ஈரான் சொல்ற இந்த கருத்து உண்மை என்றா ஈரான் சொல்றதை தான் அமெரிக்கா கேட்கணும். இங்க அப்படி நடக்குதாங்கிறத நாம பார்த்தோம்டா, எஸ் நடக்குது. இங்க நெகோசியேஷன் பவர் ஈரான் கிட்ட தான் இருக்கு. ஈரான் என்ன கேட்காங்களோ அதை தான் இப்ப அமெரிக்கா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. உதாரணமா பார்த்தா ஈரான் அவங்ககிட்ட முடக்கப்பட்டு வச்சிருந்த 12 பில்லியன் அமெரிக்க டாலர் பெறுமதியான முதலீடுகளை விடுவிக்கணும்ங்கிறத தான் அவங்களோட கோரிக்கை இருந்துச்சு. யார கோரிக்கை? ஈரான் கோரிக்கை. இந்த போர் ஆரம்பிக்கிறதுக்கு முதல்ல இருந்து அது முடக்கத்துல தான் இருக்கு. இப்ப அதை அமெரிக்கா விடுவிக்க போறாங்கண்டா ஒரு விஷயத்தை நாம இங்க கவனிக்கணும். இந்த போர் நடக்காம இருந்திருந்தா அந்த 12 பில்லியன் அமெரிக்க டாலர் பெறுமதியான முதலீடு எல்லாமே இதுவரைக்கும் முடக்கத்துல தான் இருந்திருக்கும். அதை நாம எக்ஸெப்ட் பண்ணணும். இப்ப சும்மா இருந்த சங்க ஊதிக்கெடுத்தா நாம் ஆண்டிங்கிற மாதிரி அமெரிக்கா இதை விடுவிக்க போறாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு சில நிபந்தனைகளை கூட அமெரிக்கா ஈரானுக்கு கொடுக்காங்க. அதாவது அதை இடி வாங்கினவன் கொடுத்த மாதிரி